சைனா லோக்கல் பஸ்க்கும், இந்தியா லோக்கல் பஸ்க்கும் இருக்க வித்தியாசங்கள தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சைனால ஈவி பஸ்ஸஸ் தான் தெரியும். அதே மாரி பஸ் ஸ்டாண்ட்ஸ்ல டிஜிட்டல் டிஸ்ப்ளே இருக்குதுங்க. நாங்க இருக்க பிளேஸ்ல ஒரு சில இடங்கள்ல இது இருக்காது. டிஜிட்டல் டிஸ்ப்ளேல பஸ்ஸோட நம்பர், அது எத்தன ஸ்டாப்ல வருதுன்னு மென்ஷன் ஆயிருக்குங்க. ஒரு வேளை இது இல்லன்னா, இந்த மாரி பேனர்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல என்னென்ன பஸ்லாம் இந்த ஸ்டாப்புக்கு வரும், அதோட ரூட் மேப் சைனீஸ்ல போட்டிருப்பாங்க. பஸ் வந்ததும் முன்னாடி வழியா ஏறுவோம். ஏறுனதும் பே பண்ற மாதிரி இருக்குங்க. ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ்ட் ரேட் பஸ்ஸஸ்ல ஏறுன உடனே பே பண்ணிருவோம். ஒரு வேளை லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸா இருந்துச்சுன்னா, இறங்கும் போது ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. பஸ்ஸு நகரும் போது எக்காரணத்தை கொண்டு டிரைவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. அதே மாதிரி பஸ்ஸுக்கு வெளியே இருக்க கேமராஸ் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி டிரைவருக்கு முன்னாடி இருக்க டிஸ்பிளேல பஸ்ஸை சுற்றி என்ன நடக்குதுன்னு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். உள்ளே இருக்க 5 கேமராஸுமே நம்மளை மானிட்டர் பண்ணுறக்கும் நம்மளோட சேஃப்டியை என்ஷூர் பண்ணுறக்கும் வச்சுருக்காங்க. ஜிபிஎஸ்ல லைவாக பஸ்ஸோட மூவ்மெண்ட்டை ட்ராக் பண்ணிக்க முடியுங்க. ஸோ ஆப்லேயுமே பஸ் எங்கே வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.